இந்த உலகத்தில் எதற்கு நம்மை வைத்திருக்கிறார்? நம்மை சுத்திகரிப்பதற்காக தான், நாம் மனம் திரும்புவதற்காக தான் இந்த உலக வாழ்க்கையே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் மனம் திரும்புவதற்கே அவனுக்கு ஆயுளை கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களுக்குள் இவன் மனம் திரும்புகிறானா என்று பார்ப்பதற்கே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதிகளில் கர்த்தருடைய கோபத்தின் விளைவாக நம்மை மனதிரும்ப பண்ண, நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது கர்த்தர் நம்மை மன திரும்ப பண்ணுவதற்காக, திருத்துவதற்காக அவர் சில கஷ்டங்களை நமக்கு கொடுக்கிறார். 3 முறை இப்படியாக செய்வதை நாம் பார்த்தோம் கடந்த செய்திகளில். ஒரு முறை கொடுக்கும்போது மனம் திரும்பவில்லை, 2வது முறை தண்டனை கொடுக்கிறார், அப்பொழுதும் மனம் திரும்பவில்லை, 3வது ஒரு வாய்ப்பாக தண்டனை கொடுக்கிறார், அப்பொழுதும் அவருடைய கிருபையை நம்மை விட்டு விலக்குகிறார், அப்பொழுதும் அவர்கள் மனம் திரும்பவில்லை என்றால் கர்த்தர் அவர்களை அழிவுக்கு ஒப்பு கொடுக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் மிக பெரிய மிக கொடுமையான ஆபத்தான சூழ்நிலைகளுக்கு ஆளாவார்கள் என்று சொல்ல இருக்கிறார். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நம் வாழ்க்கையில் வராதபடிக்கு நம்மை காத்து கொள்ள இந்த வேத பகுதியை தியானிப்பது அவசியமாக இருக்கிறது. நாம் இருதயத்தை கடினப்படுத்தாமலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருந்து நாம் பரிசுத்தமாய் நம்மை காத்து கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து இப்படிப்பட்ட துன்பங்கள் நம் வாழ்க்கையில் வராமல் காத்து கொள்ள இந்த வேத பகுதியை தியானிப்பது மிக அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு என்ன நடக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். மிக உச்சகட்ட பாவத்தை செய்கிற கர்த்தருக்கு பல முறை அவர் எச்சரித்தும் தண்டித்தும் திருந்தாமல் மீண்டும் தவறு செய்து கொண்டே உச்சகட்ட பாவத்தை செய்யும் போது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். வேத புத்தகத்தில் எரிகோவில் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தது என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பிள்ளையை ஒரு தாய் சமைத்து சாப்பிடுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்படிப்பட்ட மிக கொடுமையான ஒரு செயலாக இருக்கிறது. இப்படிப்பட்ட உலகம்தான் இது. மனிதர்களுடைய அக்கிரமத்தின் உச்சகட்டம் இப்படிப்பட்ட தீமையான காரியங்களை ஏற்படுத்தி விடுகிறது. உலகத்தில் நம் கண் காணாத, நாம் அறிந்து கொள்ளாத, கேள்விப்படாத அளவுக்கு இப்படிப்பட்ட துன்பங்கள் அந்த காலத்திலேயும் இருந்திருக்கிறது. இப்படிப்பட்ட கொடுமைகள் இன்றும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது சில இடங்களில். நாம் சில நேரங்களில் இதை அறியாமல் இருக்கலாம், ஆனால் வேதத்தில் இவைகள் நடக்கின்றன என்பதை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதனால் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருந்து நாம் மனம் திரும்பி நம்மிடத்தில் நாம் என்ன தவறு செய்கிறோம், எந்த இச்சைக்கு இடம் கொடுக்கிறோம், பாவத்துக்கு இடம் கொடுக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு அப்படிப்பட்ட விஷயங்களை விட்டு விலகுவோம். கர்த்தருக்கு பயந்து நம் வாழ்க்கையை நடத்துவோம். ஐயோ, கர்த்தர் அடிப்பார், கர்த்தருடைய கோபம் நமக்கு வரும் என்கிற பயம் வேண்டும். அவர் எப்படி நியாயத்திருப்பார், எப்படிப்பட்ட முடிவை அவர்களுக்கு கொடுக்கிறார் என்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு, அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற முடிவு இப்படிப்பட்ட சூழ்நிலை. அடுத்தது, தேசத்தில் அழிவு உண்டாகும், தேசம் பாழாய் போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேசமே அழிந்து போகுமா? இப்படிப்பட்ட கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு தண்டனை வரும். கர்த்தர் பட்டயத்தை எடுப்பார், அந்த தேசம் பாழாய் போகும், தேசமே காலியாகிவிடும், ஒருவரும் இருக்க மாட்டார்கள். இன்றும் பல தேசங்களில் அணுகுண்டுகளை பயன்படுத்துவதினாலும், சக்தி வாய்ந்த அணுகுண்டுகளை பயன்படுத்துவதினாலும் அந்த இடத்தில் போடும்போது அந்த தேசமே பாழாகி விடுகிறது. அந்த இடமே பயிரற்றதும் மனிதர்கள் வாழ தகுதி இல்லாததுமாக போய்விடுகிறது. ஹிரோஷிமா, நாகாசாகி போன்ற இடங்களில் இப்படி நடந்திருக்கிறது. ஜப்பானில் இப்படி இன்றும் கூட இந்த மாதிரி அணுகுண்டு போடுவதனால் தேசம் அழிந்து இப்படி ஆகிறது. கர்த்தரே இப்படி நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இது கர்த்தருடைய கோபத்தின் விளைவாக இது இருக்கிறது. மனிதனுடைய இருதய கடினம் எப்படிப்பட்ட துன்பத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு வருகிறது. நினைத்து பார்ப்போம். இருதயத்தை கடினப்படுத்தாமல் நம்மை தாழ்த்துவோம். நம் வாழ்க்கையில் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காமல் இருக்கும்போது இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வரும் என்பதை நாம் பார்த்தோம். இது ஒரு விக்கிரக ஆராதனையாக இருக்கிறது. கர்த்தருக்கு நம் வாழ்க்கையில் இடம் கொடுக்காமல் பண ஆசைக்கும், இச்சைகளுக்கும், மற்ற மனிதர்களுக்கும், உறவுகளுக்கும்,
பேருக்கும் புகழுக்கும் முதலிடம் கொடுத்து கொண்டிருந்தால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் வாழ்க்கையில் வரும். அதனால் நம் மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு வருகிற துன்பங்கள் எந்த வழியாய் வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளும் போது அந்த வழியில் நாம் பிரயாணம் செய்யாமல் நம் வாழ்க்கை பரிசுத்தமான பாதையில் நாம் நடத்தி கொண்டு போய்விட்டால் இப்படிப்பட்ட பாடுகள் நம்மை நெருங்கவும் நெருங்காது. பாதுகாப்பான வாழ்வை நாம் வாழலாம். பாதுகாப்பான வாழ்வு என்பது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதே. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கை சிறந்ததாக, பாதுகாப்பானதாக, இவ்வுலக வாழ்க்கையிலும் எல்லாவித பாதுகாப்போடும் என்மையும் நமக்கு நேரிடாமல் வாழ வேண்டும் என்றாலும், மரணத்திற்கு பின்பு நித்திய ஜீவனுக்கு செல்ல வேண்டும், நரகாக்கினிக்கு போய்விடக் கூடாது என்றாலும், இம்மையிலும் மறுமையிலும் நாம் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் அதுக்கு இருக்கிற ஒரே வழி கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே. ஆதாமும் ஏவாளும் ஆதி காலத்தில் அவர்கள் கீழ்ப்படியாததினால் இந்த உலகத்திற்கு மரணம் வந்தது, தீங்கு வந்தது. அதுக்கு மாறாக, அதற்கு தலைகீழாக நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது நாம் இவ்வுலக வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் பெற்று பரலோகத்தையும் அடைந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். அதனால் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு அவர் சித்தமறிந்து செயல்பட பழகுவோம். அது நமக்கு நன்மையை தரும். அப்படி செய்யாவிட்டால் வேறு என்ன காரியங்கள் நடக்கும் என்பதை குறித்து இப்பொழுது பார்க்கலாம். தேசத்தை விட்டு கர்த்தர் விரட்டுவார், தேசம் குடியேற்று போகும். அந்த தேசம் ஓய்வில்லாமல் இருந்ததினால் இப்பொழுது அது ஓய்வை அனுபவிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயமும் மன தளர்ச்சி அடையும், மனம் சோர்ந்து போகும். நாம் கர்த்தரை கோபமூட்டினால் அவர் நமக்கு வேதனையே கிடைக்கும். அவர் நம்மை விட்டு விலகுவார். அவர் நம்மை அடிக்க வருவதில்லை. அவர் தம் கரங்களால் நம்மை அடிக்க வருவார் என்று சொல்லவில்லை. அதாவது நாம் அவரை கோபமூட்டும் போது, அப்படி என்றால் நாம் கர்த்தருக்கு பதிலாக பிசாசின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அவனை நம் வீட்டில் விடுகிறோம், நம் இதயத்திற்குள் அவனை ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் அவன் இருக்கும் இடத்தில் கர்த்தர் இருக்க மாட்டார். அவன் அருவருப்பானவன். அவன் இருக்கும் இடத்தில் கர்த்தர் பரிசுத்தர், அவர் இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட பரிசுத்த தெய்வம் நம்மை விட்டு விலகி விடுவார். அவர் போனால் நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் போனது. இப்படிப்பட்ட துன்பங்கள் மட்டுமே நமக்கு சொந்தமாக இருக்கும். நம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆபத்துகள் வராமல் இருக்க வேண்டும் என்றால் முதலில் நாம் கற்க வேண்டியது கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே. கர்த்தருடைய வசனத்தின்படி நிச்சயம் வாழ முடியும். அப்படி வாழ்ந்தால் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆசீர்வாதம் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் போதுமானது. இல்லை, நான் என் துன்பத்தை அனுபவித்துக் கொள்கிறேன் என்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படிய தேவையில்லை. இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் சொல்லலாம், கர்த்தருடைய வார்த்தையின்படி வசனத்தின்படி வாழ முடியாது என்று. அதை சொன்னது யார்? நாம் சொல்லுவது வேத வசனம் அல்ல, கர்த்தர் சொல்லுவதே வேத வசனம். கர்த்தர் சொல்லுகிறார், என் கட்டளைகளின்படி கை கொண்டு நட என்று. அவர் கை கொண்டு நட என்றால் ஒரு வேலையை அவர் கொடுத்தால் அது செய்ய முடியும் என்பதனால் தானே கொடுக்கிறார். நாம் ஒரு சிறு பிள்ளையை கூப்பிட்டு 50 கிலோ வெயிட்டை தூக்க சொல்ல மாட்டோம். சிறு குழந்தைகளிடம் அது சுமக்கக்கூடிய பாரத்தை தான் நாம் கொடுப்போம். நமக்கே அந்த அறிவு இருந்தால் நம்மை படைத்த ஆண்டவர், அவருக்கு எவ்வளவு ஞானம் இருக்கும். நம்மால் எப்படி சுமக்க முடியும்? நம்மால் முடிந்ததினால் தான் வேத வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், கீழ்ப்படிய சொல்லி. அதனால் கீழ்ப்படிந்து நடப்போம். நம்மால் முடியக்கூடிய காரியமே. இதை முதலில் நம்புவோம். அப்படி நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் வேறு என்ன காரியங்கள்லாம் நடக்கும் என்பதை குறித்து பார்க்கலாம். நமக்கு பலன் இருக்காது, பலனற்று போவோம். நாம் பலனற்று போவோம். நம்முடைய சரீரத்திலும் மனதிலும் பலன் இருக்காது. மிகவும் சோர்ந்து போவோம். நம்மால் எதையும் யோசிக்க முடியாது. நம் நிலையை இழந்து தவித்து போவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடக்கும். கர்த்தருக்கு கீழ்ப்படியாவிட்டால் இப்படிப்பட்ட காரியங்கள் நம் வாழ்க்கையில் வரும். கர்த்தருக்கு நம் வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்காமல் மற்ற காரியங்களுக்கு நாம் முதலிடம் கொடுக்கும்போது இப்படிப்பட்ட தீமையான காரியங்கள் நம் வாழ்க்கையில் வரும். அசைகிற இலைக்கும் நாம் பயப்பட வேண்டிய நேரம் வரும். ஒரு இலை அசைந்தால் கூட அது நமக்கு திகிலை உண்டு பண்ணும். இத்தனை கஷ்டங்களும் இத்தனை பாடுகளும் நமக்கு வருவது, ஒருவேளை இதில் நமக்கு ஏதாவது இருந்தால் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய பாவங்களின் நிமித்தமே இவைகள் வந்தது, என்னுடைய கஷ்டங்களின் நிமித்தமே கர்த்தர் இதை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து ஒப்புக்கொண்டால் நம்முடைய பாடுகளிலிருந்து நம்மை காப்பார். நம்முடைய எல்லா துன்பத்துக்கும்
நாமே காரணம் என்பதை ஒத்துக்கொண்டு இத்தனை கஷ்டங்களையும் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஆனால் இதையெல்லாம் பெற நான் முழு தகுதியுடையவன், நான் இவ்வளவாய் பாவம் செய்தேன் என்று நம்மை நாம் தாழ்த்தி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் மனம் திரும்பி கர்த்தருடைய நீதி நியாயங்களை ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொண்டால் கர்த்தர் நமக்கு உடனே விடுதலை தருவார், நம்மை மீட்டு கொள்வார். மீண்டுமாக அவர் தம்முடைய மார்பில் நம்மை சுமந்து செல்வார், நம்மை பாதுகாப்பார், கண்மணி போல நம்மை காத்து கொள்வார். எல்லா துன்பங்களையும் தருவது நம்மை காப்பதற்கே, நம்மை அழித்து போடுவதற்கல்ல. கர்த்தருடைய கரம் அடிக்கும், ஆனால் அழிக்காது. அவருடைய கரத்தால் நாம் அடிபட்டாலும் நாம் கவலையற்று இருப்போம். கர்த்தருடைய அன்பு மாறாதது, அவருடைய அன்பு மாறாத அன்பு. அந்த அன்பின் நிமித்தம் நாம் பிழைத்திருக்கிறோம். இன்று வரை நம்மை காத்தவர், எல்லா துன்ப துயரங்களிலிருந்தும் நம்மை காத்தவர். இப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் நமக்கு அனுமதித்து விட்டு அவர் சும்மா இருப்பதில்லை. அவர் நம் கூடவே இருந்து பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். ஒரே அடியாய் அழித்து கொண்டு விடலாமே, நாம் தான் திருந்தவில்லையே என்று விட்டுவிடவில்லை. கடைசி வாய்ப்பு வரை நமக்கு கொடுக்கிறார். அவருடைய அன்பு மிக பெரியது. இப்படியெல்லாம் நம்மை கஷ்ட கொடுத்து நம்மை திருத்தி அவருடைய சமூகத்தில் நம்மை சேர்த்து கொள்வதற்கும் எப்பொழுதும் நம்மை அவரோடு வைத்து கொள்வதற்குமே இந்த பாடுகள் நமக்கு அனுமதிக்கப்படுகிறது. நாம் மன திரும்பினால் தானே அங்கு அப்பாவோடு இருக்க முடியும். நாம் நரகத்திற்கு போய்விடக்கூடாது. அக்னி கடலுக்கு நம்மை காப்பாற்றவே கர்த்தர் இப்படி செய்கிறார். அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய கிருபை மிகவும் பெரியது. இந்த பாடுகள் கூட ஒரு விதத்தில் அவருடைய கிருபை, அவர் கோபப்பட்டாலும் கிருபையை செய்கிறார். அவருடைய கிருபையினால் நம்மை தண்டித்து வழி நடத்துகிறார். ஒருவேளை கோபப்பட்டு ஒரே நாளில் அடித்து விட்டார், நாம் அந்த பாவத்தோடு மறித்து விட்டால் பரலோகம் செல்ல முடியாது. எரி நரகம்தான் நமக்கு நிச்சயமா இருக்கும். இவள் பாவம் செய்தால், இவள் எனக்கு வேண்டாம் என்று அவர் அடித்து விட்டார், என்னவாகும்? யார் அவரை கேட்க முடியும்? ஏன் என்னை இப்படி செய்தீர் என்று யார் கேட்க முடியும்? நாமும் கேட்க முடியாது, பிறர் வந்தும் நமக்காக கேட்க முடியாது. அவருடைய சர்வ லோகத்திற்கும் அவர் அதிகாரி, அவருடைய பூமி, அவருடைய மனிதன், அவர் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் அவர் அப்படி அல்ல. அளவற்ற கிருபை உள்ளவர், அளவற்ற அன்புடையவர். அவர் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து திருத்த முயற்சிக்கிறார். எப்படியாவது திருத்தி விட வேண்டும், என் பிள்ளைகளை என்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்கிற மாறாத அன்புடையவர். அவரை பற்றி முழுமையாய் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் அன்பை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு என்றால் நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள், நான் உன்னை தண்டிக்க மாட்டேன், உன்னை மன்னித்து அப்படியே பரலோகம் ஏற்றுக்கொள்வேன் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அப்படி அப்பா செய்ய மாட்டார், கண்டிப்பாக இல்லை. பாவத்தோடு நம்மை பரலோகத்திற்கு எப்படி அவர் ஏற்றுக்கொள்வார்? நாம் இந்த உலகத்தில் பாவம் செய்து கொண்டே இருக்கும்போது நம் ஆத்துமா பாவமுடையதாக தான் இருக்கும். நம் ஆத்துமா இந்த உலகத்தில் பரிபூரணம் அடைய வேண்டும். அப்படி ஒரே நாளில் கர்த்தர் வந்து நாம் எப்படி இருந்தால் எடுத்துக்கொண்டு விடுவார் என்றால், இந்த உலக வாழ்க்கை எண்ணத்திற்கு அவர் அனுமதித்திருக்கிறார். இந்த உலகத்தில் எதற்கு நம்மை வைத்திருக்கிறார்? நம்மை சுத்திகரிப்பதற்காக தான், நாம் மனம் திரும்புவதற்காக தான் இந்த உலக வாழ்க்கையே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் மனம் திரும்புவதற்கே அவனுக்கு ஆயுளை கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களுக்குள் இவன் மனம் திரும்புகிறானா என்று பார்ப்பதற்கே. மனம் திரும்பி கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பரிசுத்தமாக்கப்பட்டு போவதற்கான ஒரு கால அவகாசம் தான் மனிதனுடைய ஆயுள். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே போகலாம் என்றால் இங்கு ஏன் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும்? இன்றையே நாம் வாழ வேண்டும். இந்த நிமிடமே கர்த்தர் நம்மை எடுத்துக்கொள்ளலாமே? இல்லை, நாம் மனம் திரும்புவதற்காக தான் இந்த உலக வாழ்க்கை. கர்த்தர் காரணம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார். சும்மா ஒவ்வொரு மனிதனுக்கும் 70-80 வருடங்கள் ஆயுளை அவர் கொடுக்கவில்லை. இந்த நாட்களுக்குள் அவன் ஆத்துமா மனம் திரும்புகிறதா? இந்த நாட்களுக்குள் இவன் மனம் திரும்புகிறானா? அப்படியானால் அவன் பரலோக ராஜ்யத்திற்குள் வரலாம். அவன் ஆயுள் என்பது அந்த ஆயுள் காலத்தில் நம்மை திருத்துவதற்காக தான் இப்படி முதலில் ஆலோசனை சொல்வார், கண்டிப்பார், அதற்கு பின்பு அடிப்பார். பல முறை, ஒரு 4 முறை இங்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தில் 4 முறை நம்மை பண்படுத்தி கொண்டு போகிறார். 4வது முறைதான் நரகத்திற்கு தள்ளுகிறார், திருந்தாவிட்டார். கடைசி வாய்ப்பிலாவது திருந்து விட்டார். கர்த்தர் நம்மை அடித்ததெல்லாம் நியாயமே, நாம் செய்தது தவறு என்று ஒப்புக்கொண்டு மனம் திரும்பிவிட்டால் 4வது முறையிலேயும் நம்மை காத்து கொள்ள, அவர் மீட்டு கொள்ள கிருபை புரிந்தவராயிருக்கிறார். கிருபையுள்ள அன்பான தெய்வமாயிருக்கிறார். அப்பொழுதும் திருந்தவில்லை என்றால் நரகாக்கினை நிச்சயம்.
லேவியராகமம் 27ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் கர்த்தர் காணிக்கை கொடுப்பதை பற்றி நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதாவது கர்த்தருக்கென்று நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற எல்லாவற்றிலும் காணிக்கை கொடுப்பது என்று. நம் வீட்டில் ஆடு வளர்த்தால், மாடு வளர்த்தால், இப்படிப்பட்ட மிருக ஜீவன்களை வளர்க்கும் போது அவைகளில் மொத்தம் உள்ள கணக்கின்படி 10ல் 1 பங்கு, ஒரு வருடத்தில் 10 ஆட்டுக்குட்டி பிறந்தது என்றால் அதில் ஒரு பங்கை, ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும். ஒரு மாடு வளர்ப்பவர்களுக்கு ஒருவர் 10 மாட்டை வளர்த்தால் ஒரு வருடத்தில் ஒருவருக்கு 10 கன்றுக்குட்டிகள் போட்டதென்றால் அதில் ஒரு கன்றுக்குட்டியை கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும். இப்படியாக விவசாய நிலத்தில் விளைகிற விளைச்சல்களிலும் 10ல் 1 பங்கு கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும். 100 மூட்டை நெல் விளைந்தால் அதில் 10 மூட்டை கர்த்தருக்கென்று நாம் காணிக்கையாக கொடுக்க வேண்டும். இது தசம பாக காணிக்கை என்று சொல்லப்படுகிறது. தசம பாகம் என்றால் 10ல் 1 பங்கு என்று பொருள். தசம பாகம் என்றால் 10ல் 1 பங்கு என்று பொருள். அதில் 10ல் 1 பங்கை நாம் கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும். அதே போல நாம் வளர்க்கிற மிருகங்கள், ஆடு மாடு போன்றவைகள் அவைகளின் முதல் ஈற்றானது, தலையீற்றான மிருக ஜீவன்கள் கர்த்தருக்குரியது என்று சொல்லப்படுகிறது. அப்படி நாம் கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுத்து விட வேண்டும். நாம் வளர்க்கும் ஆடு முதல் கன்றை என்றால் அது கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும். நாம் வளர்க்கும் ஆடு முதல் குட்டி போட்டதென்றால் அதை கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும். அதே போல நம் வீட்டில் பிறக்கிற தலைச்சன் பிள்ளைகள், அவர்கள் கர்த்தருக்கு ஊழியத்திற்கென்று கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்பட வேண்டும். இப்படியாக கர்த்தர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். இதன்படி செய்யும் போது தலைமுறையாக நம் குடும்பங்களில் ஆசீர்வாதம் இருக்கும். இது பெரிய காரியங்கள் மட்டுமல்ல. நம் வீட்டில் ஒரு சிறிய கத்தரி செடியை வளர்க்கிறோம் என்று வைத்துக் கொண்டாலும் அதில் விளைகிற முதல் காயை கர்த்தருக்கென்று திருச்சபையில் கொண்டு வந்து காணிக்கையாக கொடுக்க வேண்டும். அப்படி செய்யும் போது கர்த்தர் நம்மை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார். அது கர்த்தருக்கு பிரியமுள்ள செயலாய் இருக்கிறது. ஏனெனில் இந்த முதற் பலன்களை கர்த்தருக்கென்று நாம் கொடுப்பது என்பது கர்த்தருக்கு மரியாதை செலுத்துவதாகும். கர்த்தரை கனப்படுத்துகிற செயலாய் இருக்கிறது. அதனால் நாம் மேலும் மேலும் ஆசீர்வதிக்கப்படுவோம். இப்படிப்பட்ட கிரியைகளினால் நம் வாழ்க்கை மிக செழிப்பானதாக, ஒரு குறைவும் மற்றதாக, மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலையில் நம்மை ஆண்டவர் வைப்பார். அதனால் முதற் பலன் காணிக்கையை, முதலில் விளைகிற எந்த பொருளாய் இருந்தாலும் அதை கர்த்தருக்கென்று கொடுக்க பழகுவோம். முதலில் பணம் வந்ததும், சம்பளம் வந்தவுடனே முதலில் ஒரு பணத்தை எடுத்து கர்த்தருக்கென்று அதை திருச்சபையில் ஆலயத்துக்கு கொடுத்து விட்டு பின்பு அந்த பணத்தை, மிச்சமுள்ள பணத்தை செலவு பண்ணும் போது அது மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளதாக, குடும்பத்தில் ஒரு நாளும் ஒரு குறைவும் வராதபடிக்கு கர்த்தர் காத்துக் கொள்வார். முதற் பலனை கர்த்தருக்கென்றும் தசம பாகத்தை கர்த்தருக்கென்றும் 10ல் 1 பங்கை, இந்த இரண்டையும், முதற் பலன் என்பது காணிக்கை, 10ல் 1 பங்கு என்பது தசம பாகம், இந்த இரண்டையும் நாம் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். நம் வாழ்க்கையில் மிகுந்த செழிப்புண்டாகும். செழிப்பில் குறைவே இருக்காது. அப்படிப்பட்ட செழிப்புண்டாகும். கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை செலுத்துகிற எந்த பொருளாய் இருந்தாலும் அது பரிசுத்தமானதாக, உயர்ந்ததாக இருக்க வேண்டும். உயர்ந்ததாக இருக்க வேண்டும். எந்த பொருளை நாம் கர்த்தருக்கென்று காணிக்கையாக கொடுத்தாலும் அது முதல் பலனாக இருக்க வேண்டும். சிறந்ததாக அது இருக்க வேண்டும். உயர்வான பொருளாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது நம்மை படைத்த தேவன், அவர் கர்த்தர், அவர் நம்முடைய முதலாளி. அவருக்கு நாம் கொடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உயர்வானதாக, பரிசுத்தமானதாக, மதிக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். நாம் கொடுக்கிற காணிக்கைகள் கர்த்தருக்கு எதுவும் இல்லை என்று நாம் கொடுக்கவில்லை. இந்த பூமியும் இதன் நிறைவும் கர்த்தருடையது. நாம் கொடுப்பது என்னவென்றால், நாம் கர்த்தரை கனப்படுத்துகிறோம் என்பதை வெளிப்படுத்தும் காரியமாக, வெளிப்படுத்த, நம்ம இருதயத்தின் நினைவுகளை வெளிப்படுத்த, நாம் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு மரியாதை செலுத்துகிறோம் என்பதை வெளிப்படுத்த, அன்பை வெளிப்படுத்த காட்டுகிற ஒரு காரியமா இருக்கிறது. வெளிப்படுத்த, அதை செயல் வடிவில் காட்ட, அதை செயல் வடிவில், நம்முடைய அன்பை, நம்மளுடைய மரியாதையை கர்த்தருக்கு செயல் வடிவில் காட்டுவதற்கு, செய்வதற்கு பெயர்தான்
காணிக்கை செலுத்துதல், தசம பாகம் செலுத்துதல். அப்படி இருக்க நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், நாம் கொடுக்கிற காணிக்கைகள் மகா பரிசுத்தமானதாகவும் உயர்வானதாகவும் இருக்க வேண்டும். தாழ்ந்ததை கர்த்தருக்கு கொடுக்க கூடாது, அரைகுறையா இருப்பதை கொடுக்க கூடாது. அந்த காலத்தில் ஆடுகள் மாடுகள் இவைகளை பலி கொடுத்தார்கள். அப்படி பலி கொடுக்கும் போது அது பரிசுத்தமானதாக, கரைதிரையற்றதாக, கூன் குருடு செவிடு இப்படிப்பட்ட குறைபாடுகள் இல்லாததாக, காலில் காயம் பட்டது, தழும்பு உள்ளது, திட்டு திட்டான கருப்பு நிற புள்ளிகள் உள்ளது, அந்த ஆட்டின் மேல் பகுதியில் இருக்கிற முடியில் இருக்கிற வெள்ளை புள்ளிகளை கூட ஆசாரியர்கள் ஏற்க மாட்டார்கள். தேவாலயத்தில் கர்த்தர் அப்படிதான் கட்டளை கொடுத்திருக்கிறார். மகா பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், ஒரு குறைவும் இல்லாததாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டதை தான் அந்த காலத்தில் கர்த்தருக்கு பலி செலுத்த கொண்டு வந்தார்கள். அதே போல நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திற்கு செல்வதற்கு முன்பாக இவரில் ஒரு குற்றமும் காணேன் என்று, இவர் பழுதற்றவர், இவர் ஒரு பாவமும் செய்யாதவர், இவர் பரிசுத்தமானவர் என்று அறிக்கை செய்வதை பார்க்கிறோம். ஆடு மாடுகளை பலி கொடுக்கும் போது அது எப்படி பரிசுத்தமானது என்பதை ஆசாரியர் அங்கீகரிக்கிறார்களோ, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர் என்று பிலாத்துவே அங்கு சாட்சி இடுகிறார். அவர் ஆராய்ந்து சொல்லுகிறார் அந்த அதிகாரத்தில் இருந்து. இப்படியாக கர்த்தர் பரிசுத்தமானதை தான் நாம் தேவனுக்கென்று காணிக்கையாக, பரிசுத்த பலியாக நாம் கொடுக்க வேண்டும். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய பொருள்களில் மட்டும் அல்ல. அந்த காலத்தில் ஆடு மாடுகளை கொடுத்தார்கள், இந்த காலத்தில் பணத்தால் நாம் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறோம், பொருள்களால் காணிக்கை செலுத்துகிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காணிக்கையாக நம் நேரத்தையும் நம் இருதயத்தில் கர்த்தருக்கென்று ஒரு இடத்தையும் நாம் காணிக்கையாக செலுத்த வேண்டும். நம் வாழ்க்கையில் உயர்ந்த அளவுக்கு அதிகமான அன்பு, நாம் அதிகமாய் கர்த்தரை நேசிக்க வேண்டும். உலகத்தில் உள்ள பொருள்களிலும் உலகத்தில் உள்ள மனிதர்களையும் காட்டிலும் கர்த்தரையே நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும். அந்த அன்புக்குரிய அந்த இடத்தை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். சோல்மேட் என்று சொல்வார்கள். நம் ஆத்தும நேசராக அவர் இருக்க வேண்டும். அவரை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். அப்படி நம்முடைய இருதயத்தில் அவருக்கு இடத்தை கொடுக்க வேண்டும். அதற்கு அடுத்தது நம்மளுடைய நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். இது இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய காரியங்களே. நம் இருதயத்தில் கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்தால் நம் நேரத்தை எல்லாவற்றையுமே நாம் கர்த்தருக்கு கொடுத்து விடுவோம். நம் ஆத்தும நேசர் அல்லவா, அவருடைய அன்பு பெரியதல்லவா, அவர் அன்பை நாம் வாஞ்சிக்கிறோம் அல்லவா. அப்படி இருக்க அவரோடு இருக்கதான் நமக்கு பிடிக்கும். அவரோடு பேசுவதும் அவரோடு பழகுவதும் அவரை ஆராதிப்பதும் அவருடைய வசனங்களை தியானிப்பதும் ஜெபிப்பதும் ஆராதிப்பதும் நம்முடைய இருதயத்துக்கு சந்தோஷமாக இருக்கும். அதை நம் மனம் வாஞ்சிக்கும். அது போல நம்மளுடைய இருதயத்திலும் கர்த்தருக்கு நாம் முதலிடத்தை கொடுக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் அவருக்கு ஒரு பங்கை கொடுக்க வேண்டும். முதற் பங்கை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். என் ஆண்டவரே, நீர்தான் என் வாழ்க்கையின் முதல், நீர்தான் என் வாழ்க்கையின் முதலிடம். என் வாழ்க்கை என்பது உமக்காக தான். இவ்வுலக வாழ்க்கையிலும் உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்வேன், நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வேன் என்று வாஞ்சையோடு கர்த்தரிட்ட கட்டளைகளை எல்லாம் நாம் கீழ்ப்படிந்து செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாம் முடிவு செய்யக்கூடாது. எந்த காரியமா இருந்தாலும், சிறியதா இருந்தாலும் பெரியதா இருந்தாலும் தேவ சித்தத்தின்படி செய்ய வேண்டும். நம்மளுடைய விருப்பங்களை நாம் முக்கியத்துவப்படுத்த கூடாது. எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது வேண்டும் என்று நாம் நினைக்க கூடாது. முதலில் சாப்பிடக்கூடிய பொருள்களில் கூட கர்த்தருக்கு பிரியமானதையே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான செயல்களையே நாம் செய்ய வேண்டும். சிறிய காரியமோ பெரிய காரியமோ கர்த்தருக்கு பிரியமானதை மட்டுமே செய்வேன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பிரியம் இல்லாத எந்த காரியத்தையும் நாம் நிறுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட்டு விலக கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்கள் நம் வாழ்க்கையில் இருக்குமானால் அதை தூக்கி எறிய நாம் பழக வேண்டும். இப்படி நாம் செய்யும் போது கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருப்போம். இப்படி நம் வாழ்க்கையில் முதலிடத்தை கர்த்தருக்கு கொடுத்து விட்டு அதன் பின்பு நாம் கொடுக்கிற காணிக்கைகளையே கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். கர்த்தருக்கு நம்மை பிடிக்க வேண்டும். நம்மை அவர் ஏற்றுக்கொண்டால்தான் நம்முடைய காணிக்கைகளை அவர் ஏற்றுக்கொள்வார். அப்படிப்பட்ட நல்ல தேவன் அவர். ஆதியிலே
காயினும் ஆபிலையாவும் காணிக்கை கொடுக்க வந்தார்கள். அப்பொழுது ஆபிலையாவின் காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், காயினின் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனெனில் அவர்களுடைய மனநிலையை பொறுத்து யாரை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறாரோ அவர்களின் காணிக்கையை தான் அவர் ஏற்றுக்கொள்வார். ஒரு மனிதனை பிடித்ததானால் தான், அந்த மனிதன் மேல் அவர் அன்பு வைத்தால், அவர் பிரியப்பட்டால் தான் அந்த மனிதனின் காணிக்கையை ஏற்றுக்கொள்வார். நாம் காணிக்கை கொடுப்பது முக்கியம் அல்ல, கர்த்தர் அந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்கிறாரா என்பதுதான் முக்கியம். நாம் நினைக்கிறோம் நாம் காணிக்கை கொடுப்பதை ஒரு பெரிய காரியமாக. உண்மையிலேயே இல்லை. நாம் காணிக்கை யார் வேண்டுமானாலும் கர்த்தருக்கென்று கொடுக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறாரா என்பதுதான் முக்கியம். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் இருந்தால்தான் கர்த்தருக்கு நம்மை பிடிக்கும். அதனால் நம் காணிக்கையை அவர் ஏற்றுக்கொள்வார். அவரிடத்தில் பணமோ பொருளோ இல்லாமல் இல்லை, அண்ட சராசரமும் அவருடையது. நம்மளுடைய நன்றியை வெளிப்படுத்தும்படியாக, நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக, நம்முடைய மரியாதையை வெளிப்படுத்தும்படியாக தான் நாம் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறோம். காணிக்கையானாலும் தசம பாகமானாலும் உற்சாகமாய் தாராளமாய் கொடுப்போம். ஏனெனில் அது நம்முடையதல்ல. கர்த்தர் கொடுக்கும் போதே 90% நமக்கு வைத்துக் கொண்டு 10% தான் கொடுக்க சொல்லுகிறார். 100% அவருடையது. 90 நாம் வைத்துக் கொள்கிறோம், 10 மட்டும்தான் அவருக்கு கொடுக்கிறோம். இது எப்படி இருக்கிறது? அதற்கே நமக்கு மனம் வராமல் சிலர் குறைத்து கொடுப்பார்கள், அப்படி செய்வார்கள். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. தாராளமாய் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும், இன்னும் அதிகமாய் கொடுக்க வேண்டும். மன தாராளம் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். கர்த்தரை கனப்படுத்த, உற்சாகப்படுத்த நாம் முதலில் போட்டி போட்டுக்கொண்டு இருக்க வேண்டும். திருச்சபையில் போல நல்லபடியா இப்படியாக கர்த்தருக்கு பிரியமாய் காணிக்கை செலுத்தி கர்த்தருடைய கட்டளைகளின்படி வாழ்ந்து அவருக்கு பிரியமானவர்களாய் மாறி அவருக்கு பிரியமான காணிக்கையை செலுத்தி அவரால் நாம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அது பரிசுத்தமான வாழ்க்கை. அப்படிப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்பவர்கள் தான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்னாகமம் 1-2 அதிகாரங்கள். இந்த வேத பகுதியில் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து வழிநடத்தி வந்த 2ஆம் வருடம் 2ஆம் மாதம் 1 தேதியிலே கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசே ஐயாவுடனும் ஆரோன் ஐயாவுடனும் பேசினார்கள். 20 வயது முதல் 50 வயதுக்குட்பட்ட இஸ்ரவேல் புத்திரர் ஆண்கள் யுத்தத்திற்கு புறப்படக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களை நீ தெரிந்து கொண்டு கணக்கு போட வேண்டும். எத்தனை பேர் என்று எண்ணி பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். 6,3550 பேர் இருந்தார்கள். 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்தை சேர்ந்த இந்த லேவியர்கள் எண்ணப்படவில்லை. லேவியர்கள் ஆசரிப்பு கூடார காவலை காப்பதற்கும் ஆசரிப்பு கூடாரத்தை சுமப்பதற்கும் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எப்பொழுதும் ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் பாளையம் இறங்கி அதன் காவலை காத்து கொள்ள வேண்டும். இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையா இருந்தது. அவர்கள் யுத்தத்திற்கு புறப்பட மாட்டார்கள். மற்றபடி அவர்களுக்கு சொத்துகள் கொடுக்கப்பட மாட்டாது. விவசாய நிலங்கள் கிடையாது. அவர் கானானுக்குள் பிரவேசித்த பின்பும் கூட அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. கர்த்தர் லேவியர்களை தனக்கென்று ஒரு சந்ததியாக விசேஷமான தன்னுடைய பரிசுத்த ஆசரிப்பு காரியத்தை செய்வதற்கு பயன்படுத்தி கொண்டார். அதற்காக தெரிந்து கொண்டார். கர்த்தர் சொன்னது என்னவென்றால், எகிப்திலே முதற்பேரானவைகளை நான் சங்கரிக்கும் போது நான் லேவியர்களை அதன் மூலம் சுதந்திரித்துக் கொண்டேன் என்று. இங்கு ஒரு ஆழமான சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் இன்றும் நாம் பெற வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. கர்த்தர் நமக்காக ஒரு விலையை கொடுத்திருக்கிறார். அதை மறந்து விட வேண்டாம். நாம் ஒவ்வொருவரும் அதை புரிந்து உணர்ந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை மிக தெளிவானதாக, தவறு செய்யாமல் இருப்பதற்கான ஒரு நல் வழியாக இருக்கும். அது பெரிய உதவியாக இருக்கும். அதாவது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலும் அப்படிப்பட்ட வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலும் என்னாகும் 1ஆம் அதிகாரத்திலும் கர்த்தர் சொல்லுகிறார், லேவியர்களை மீட்கும் பொருளாக அங்கு எகிப்தில் முதற்பேரானவைகளை சங்கரித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தர் நமக்கென்று ஒரு விலையை கொடுத்திருக்கிறார்.
அதனால்தான் நாம் அவருக்கு சொந்தமானவர்களா இருக்கிறோம். அப்படி இருக்க நாம் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டியது அவசியம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய முதற் பேரான ஒரே பேரான குமாரனை நமக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். உயிரோடு பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த பலியை கொடுத்து நம்மை விலையாக மீட்டிருக்கிறார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் அவருடைய ஜீவனாலும் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். இரத்தம் என்பது ஜீவனை குறிக்கும். கர்த்தருடைய ரத்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உயிரை குறிக்கும். பொதுவாக லேவியராகம புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இரத்தமே உயிர் என்றும் இரத்தத்தில் உயிர் இருக்கிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க தம்முடைய ஜீவனையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்து அவர் ரத்தம் சிந்தி மரித்ததினால் நம்மை விலையாக பெற்றிருக்கிறார். அதனால் நாம் அவரை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது மேலும் மேலும் பெரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஒருவேளை நாம் அப்படி செய்யாவிட்டால், நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமலும், விசுவாசித்தால் அவருடைய ரத்தத்தில் நமக்கு பங்கு கிடைக்கும். அந்த ரத்தம் நமக்கு கிடைக்கும். அதனால் நாம் மீட்கப்படுகிறோம் பரலோக ராஜ்யத்திற்கென்று. ஒருவேளை நாம் விசுவாசிக்காவிட்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத எந்த மனிதனும் அவர் நம்முடைய ஒரே பேரான குமாரன் என்றும் நம்முடைய பாவ நிவாரண பலி அவரே என்றும் விசுவாசியாதவன் எந்த மனிதனாய் இருந்தாலும் அந்த மனிதனுக்கு கர்த்தருடைய நித்திய ஜீவனுக்குள் செல்லும் பாக்கியம் கிடைக்காது. நித்திய ஜீவன் கிடையாது. ஏனென்றால் விசுவாசத்தினால் தான் அந்த இரத்தத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டு அவருடைய இரத்தத்திற்கு நாம் பங்காகும் போது அவருடைய உடன்படிக்கை, புது உடன்படிக்கையாகிய அப்பமும் திராட்சரசமும் நாம் எடுத்துக்கொள்கிற திருவிருந்தை பங்கு பெறும் போது நாம் அவருடைய சரீரத்தில் ஒன்றாகிறோம். அப்பொழுது நமக்காக அவர் தம் ஜீவனை கொடுத்ததினால் நம்முடைய பாவங்களும் அவர் மேல் சுமத்தப்பட்டு ஒரே சரீரமாய் இருப்பதினால் அந்த பாவத்திற்குரிய தண்டனையை நாம் பெற்று விடுகிறோம். அதாவது பலியை நாம் கொடுத்து விட்டு சரீரம் ஒன்றிணைக்கப்படுவதினால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் நம்முடைய சரீரமும் ஒன்றாகிறது. அவருடைய மாம்சமும் அவருடைய இரத்தமும் நமக்குள் செல்லும் போது அது அப்படியே நாமும் அவரும் ஒன்றாகிறோம். அப்பொழுது அவர் பாவ மன்னிப்பை கொடுத்ததினால், அதற்குரிய விலையை கொடுத்ததினால் நாமே அதை விலை கொடுத்ததாக சொந்தமாகிறோம். இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், ஒரு பேங்கில் நாம் கடன் வாங்கி இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளலாம். சாதாரணமாக ஒரு பேங்கில் நாம் லோன் எடுத்திருக்கிறோம். ஒரு 5 லட்சம் ரூபாய் லோனை நாம் பெற்றிருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்பொழுது அந்த லோன் தொகையை நாம் கட்ட வேண்டும். நாம் கட்டாவிட்டால் அது கடன் இல்லையா? நாம் கட்டும்படி கேட்பார்கள். அப்படி இருக்க ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறார். அவர் அந்த பேங்குக்கு வருகிறார். அங்குள்ளவர்களில் கடன் பெற்றவர்களுடைய எல்லா கடனையும் நான் அடைத்து விடுகிறேன் என்று மொத்தமாக பணம் செலுத்திவிட்டு போய்விட்டார். அதன் பின்பு நாம் பேங்குக்கு செல்லும் போது அவர்கள் சொல்வார்கள், உங்கள் கடன்கள் அடைக்கப்பட்டது. இப்படி ஒருவர் வந்தார், அவர் எல்லோருடைய கடனையும் அடைத்து விட்டார், அதனால் உங்களுக்கு இனி கடன் இல்லை, நீங்கள் அந்த பணத்தை செலுத்த தேவையில்லை என்று சொல்லுவார்கள். அதே போலதான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலையாக நம்முடைய பாவங்களுக்கு அவர் விலையாக கொடுத்ததினால் நாம் அவரால் மீட்கப்படுகிறோம். இப்படிதான் லேவியர்கள் எகிப்தில் முதற் பேரான அந்த பிள்ளைகளை கர்த்தர் சங்கரித்ததினால் இவர்களை நான் சுதந்திரித்துக் கொண்டேன் என்று சொல்லி இருக்கிறார். இப்படியாக லேவியர்கள் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள், ஆசாரிய பணியை மட்டுமே செய்கிறவர்கள். அவர்கள் உலக வாழ்க்கை வாழக்கூடாது. அவர்கள் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை முறை வித்தியாசமானது. அவர்கள் தங்களுக்கென்று எந்தவித சொத்து சேர்ப்பதோ பணம் சம்பாதித்து சேர்த்து வைப்பதோ போன்ற காரியங்களை செய்யக்கூடாது. அவர்கள் முழுக்க முழுக்க கர்த்தருடைய மகிமைக்காய் வாழ்கிறவர்கள். அவர்கள் சொந்த தங்களுடைய தேவைகளுக்கு கூட அவர்கள் கர்த்தரையே நம்பி இருக்க வேண்டும். ஆதியிலே பார்க்கும் போது இஸ்ரவேலர்கள் வனாந்திர பயணத்தில் இந்த சம்பவம் நடக்கும் நாட்களில் கூட
அன்றன்று வானத்திலிருந்து அப்பம் கொடுக்கப்பட்டது, மன்னா விழுந்தது. ஒரே நேரத்தில் மன்னா கொடுத்துவிட்டு அதை நீங்கள் எடுத்து சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கலாம். ஆனால் அப்படி செய்யவில்லை. தினமும் அதிகாலையில் அவர்கள் மன்னா சேர்த்தார்கள். தினமும் அதிகாலையில் பனியோடு கூட மன்னா உதிர்ந்து விழுந்தது, வானத்திலிருந்து கொட்டப்பட்டது. அவர்கள் அதை பொறுக்கிக் கொண்டு அதை சமைத்து சாப்பிட ஆரம்பித்தார்கள். அதை மாவாக்கி அப்பம் சுட்டார்கள். நாம் கோதுமையை செய்வது போல எல்லாவித விஷயங்களையும் அவர்கள் செய்து விதவிதமாக சமைத்து சாப்பிட்டார்கள். இப்படியாக நடந்தது. இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், அவர்கள் அன்றன்று அந்த மன்னாவை சேகரித்தார்கள். கர்த்தர் ஒரே அடியாக கொடுக்கவில்லை. ஓய்வு நாளுக்கு மட்டும் முதல் நாள் 2 நாட்களுக்குரிய மன்னாவை கொடுத்தார். அப்படியானால் கர்த்தர் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை எதிர்பார்த்திருக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. கர்த்தருடைய எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. அதோடு அல்லாமல் கர்த்தர் இன்னும் சில காரியங்களை, அதாவது முழுக்க முழுக்க நாம் கர்த்தருக்குரியவர்களா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்மளுடைய சுய தேவைகளுக்காக இருந்தாலும் நமக்கென்று எந்த விருப்பங்களையும் நாம் வைத்துக் கொண்டு செயல்படக்கூடாது. முழு மனதோடு முழு அன்போடு நாம் கர்த்தரிடத்தில் நாம் அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். முழுமையான கீழ்ப்படிதலை கர்த்தர் நம்மிடத்தில், இந்த கடைசி கால சந்ததியான நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் இப்படி தியாகத்தோடு முழுக்க முழுக்க கர்த்தருக்காக அவர்கள் வாழும்போது அவர்கள் பரலோகத்தில் முதல் இடத்தில் ஆண்டவர் வைப்பார். அவர்களுக்கென்று ஒரு தனி இடம் இருக்கிறது. பரலோகத்தில் 3 வானங்கள் உண்டு என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. முதல் வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானம் என்று. அப்படி பார்க்கும்போது பவுலையா 3ஆம் வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று அவரே எழுதி வைத்திருக்கிறார். அப்படி இருக்க நாம் 3ஆம் வானம் வரைக்கும் சென்று அதற்கும் மேலும் இருக்கலாம். கர்த்தருடைய அருகாமையில் நாம் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அழைப்பை நாம் பெற வேண்டும் என்றால் கர்த்தர் இஸ்ரவேலரில் லேவியரை தெரிந்து கொண்டது போல தமக்கென்று, இஸ்ரவேலர் எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகள் தான், ஆனால் அதிலும் லேவியர்களை தனக்கென்று தெரிந்து கொண்டு தன்னுடைய ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்று வைத்துக் கொண்டார். இது கர்த்தர் தமக்கென்று எடுத்துக்கொள்ள போகிற முதற் பலன்களை குறிக்கிறது. முதற் பலனான மனிதர்களை குறிக்கிறது. இவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள்? அவர்களுடைய குணாதிசயம் என்ன என்று பார்க்க வேண்டும். அவர்கள் தங்களுக்கென்று எந்த விஷயத்தையும் செய்யாமல் கர்த்தரையே முழுவதும் சார்ந்திருப்பார்கள். சின்ன சின்ன காரியங்களில் கூட கர்த்தருக்கு கீழ்ப்படிவார்கள். ஒரு சாப்பிடுகிற ஒரு விஷயமாக இருந்தாலும், உடை உடுத்துகிற விஷயமாக இருந்தாலும், சிறு சிறு காரியங்களா இருந்தாலும், நம் நேரத்தை செலவழிப்பதா இருந்தாலும், எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய சித்தம் அறிந்து செயல்படுகிறவர்களா இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் கர்த்தர் எங்கு சென்றாலும் அவர் கூடவே செல்வார்கள் என்று வெளிப்படுத்த 14ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஜனங்கள் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்களாகவும் முழுமையாய் முதற் பலனாய் கர்த்தருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் இரத்த சாட்சிகளாய் மரிப்பவர்களும் எடுத்துக்கொள்ளப்படுபவர்களுமே இந்த மேன்மையான ஒரு ஸ்தானத்தை பெறுவார்கள். இதில் முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், நாம் எல்லோருமே விரும்புவோம் இரத்த சாட்சிகளாய் மரிக்க வேண்டும் என்றும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று மிகவும் ஆசைப்படுவதுண்டு. பொதுவாக எந்த மனிதனும் மரணத்தை சந்திக்காமல் உயிரோடு கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கலாம் என்று சொன்னால் எல்லோருமே விரும்பக்கூடிய காரியம்தான். ஆனால் ஒன்றை கவனிக்க வேண்டும், அது அவ்வளவு சாதாரணமானதல்ல. அதற்குரிய தகுதியை நாம் பெற்றிருக்க வேண்டும். அது முழுக்க முழுக்க அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்வு வாழ்கிற மனிதர்களுக்கு தான் கிடைக்கும். அது நாம் நினைப்பது போல மிக சுலபமானதல்ல. கர்த்தருடைய கிருபையினால் அது சுலபமானதுதான். கர்த்தருடைய கிருபையும் அன்பும் நமக்கு கிடைக்கும் போது அதை நாம் சுலபமாக ஜெயிக்கலாம். நாம் அதை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்தில் முழுமையாய் அன்பு கூறுகிறவர்களால் அதை புரிந்து கொண்டு நடக்க முடியும். அந்த பாடுகளை ஏற்க முடியும். சிலுவை சுமக்கிற ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கும். அந்த பாடுகளை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் மனம் திருப்பி கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிரவேசிக்கிறவர்களும் இரத்த சாட்சிகளாய் மரிப்பவர்களும் கர்த்தரோடு கூட அருகிலேயே இருப்பார்கள் என்று வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போலதான் அதற்கு ஊமையாக தான்
ஆசரிப்பு கூடாரத்தில் என்னாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேலர்கள் வனாந்திர பயணத்தில் வரும்போது ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் பாளையம் இறங்கி அங்கேயே தங்கியிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கென்று பக்தி வைராக்கியமான ஒரு சந்ததியாக அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே அழைப்பு தான் இன்று. அது முடிந்து போனதல்ல. அதே போல நாமும் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் லேவியர்களை போல நாமும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதலிலும் இரத்த சாட்சியை மறிக்கும் பாக்கியமும் நமக்கு கிடைக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் மிகவும் பரிசுத்தமாகவும் நம்மை தாழ்த்தியும் சுயநலம் இல்லாமலும் பெருமை இல்லாமலும் நம்மை தாழ்மையோடு கூட கர்த்தரிடத்தில் முழு அன்போடு கூட நாம் வாழும்போது, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது, கர்த்தருடைய வேத வசன தியானத்தில் நிலைத்திருக்கும் போது நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும். அப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள் நித்திய ஜீவனுக்குள்ளும் பிரவேசிக்க முடியும் கர்த்தருடைய கிருபையினால். அதனால் அளவற்ற அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வோம். அவருக்கு பிரியமாய் நடப்போம். அவரிடத்தில் அன்பு கூறுவோம். அவருடைய மனதிற்கு ஆறுதலாக நாம் இருப்போம். நம்முடைய வாழ்க்கை முறை கர்த்தருக்கு பிரியமானதாக, அவர் மனதை குளிர பண்ணக்கூடியதாக நாம் இருக்க வேண்டும். அதுவே லேவியர்களின் அபிஷேகம். கடைசி கால எடுத்துக்கொள்ளப்படுபவர்களும் முதலிடம் வகிக்க போகிற இரத்த சாட்சிகளுடைய அழைப்பாய் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்க முயற்சி செய்வோம். அதற்கு வேத வசனத்தை தியானித்து கர்த்தரோடு இணைந்திருப்போம். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. என்னாகமம் 3ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் ஆசாரியத்துவத்தை குறித்தும் லேவி கோத்திரத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த காரியங்களை நாம் தெரிந்து கொள்ளும் போது முக்கியமான நம் வாழ்க்கையை குறித்தான வேலை போன்ற காரியங்களை முடிவெடுப்பதற்கு இது மிகுந்த உதவியாக இருக்கும். இந்த வேத பகுதியில் கர்த்தர் முதற் பேரானவைகள் எனக்குரியது என்றும் லேவியர்கள் எனக்குரியவர்கள் என்றும் சொல்லி இருக்கிறார். இதன் பொருள் என்ன? முதற் பேரானவை என்றால் என்ன என்பதை குறித்து பார்க்கலாம். நம்முடைய கர்த்தர் இஸ்ரவேலரை வனாந்திர பயணத்தில் எகிப்திலிருந்து மீட்டு அழைத்து வரும் பொழுது அவர் ஆசரிப்பு கூடாரத்தையும் அவர்கள் அங்கு லேவி புத்திரரை பிரித்தெடுத்து லேவியர்களை ஆசாரிய பணிக்கென்று நியமித்தார். கர்த்தர் மோசேயாவிடம் கூப்பிட்டு லேவி புத்திரரை ஆரோனையாவுக்கு உதவியாக ஆசரிப்பு கூடார வேலைகளை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார். இப்படியாக அவர்கள் லேவி புத்திரர் முழுவதும் லேவியர்கள், லேவி கோத்திரத்தார் எல்லோரும் ஆசாரிய பணிக்கென்று கர்த்தருடைய ஆசரிப்பு கூடார வேலைக்கென்று நியமிக்கப்பட்டார்கள். லேவி புத்திரரின் பக்தி வைராக்கியத்தை பார்த்த கர்த்தர் அவர்களை தமக்கென்று சொந்தமாக ஏற்றுக்கொண்டார். அவர்களை பிரித்தெடுத்து கொண்டார். உலக வாழ்க்கைக்கு அவர்களை விட்டு விடவில்லை. அதே போல மற்ற கோத்திரத்தாரை கர்த்தர் அவர்களுக்கு காணியாட்சிகளை குறித்து, நிலங்களை கொடுத்து விவசாயம் செய்து அவர்களை வாழ்ந்திருக்கும்படி செய்ய சொன்னார். இப்படியாக தான் கானானுக்குள் பிரவேசித்த பின்பு அப்படி நடந்தது. இப்பொழுது லேவி புத்திரரை கர்த்தர் தெரிந்து கொண்ட போது எகிப்தில் இருந்து இஸ்ரவேலரை அழைத்து வரும் முன்பதாக அங்கிருக்கிற தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் சங்கரித்தேன். அதே நிமித்தம் இஸ்ரவேலில் உள்ள அனைத்து தலைச்சன்களையும் நான் எனக்கென்று எடுத்துக்கொண்டேன், அதற்கு பதிலாக எடுத்துக்கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்தில் தலைச்சன்களை கர்த்தர் சங்கரித்து அதற்கு பதிலாக இஸ்ரவேலின் தலைச்சன்களை நான் எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் எகிப்தின் தலைச்சன்களை யாரிடத்தில் கொடுத்து இஸ்ரவேலின் தலைச்சன்களை மீட்டு கொண்டார்? இந்த கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். மீட்கும் பொருளாக நான் கொடுத்தேன் என்று சொல்லும் போது இது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கென்று எகிப்தையும் சேபாவையும் நான் உனக்கு ஈடாக மீட்கும் பொருளாக கொடுத்தேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்க மீட்கும் பொருளாக யாரிடத்தில் கொடுத்தார் மனிதர்களை? வேறு யார்? நம்முடைய எதிரியான சாத்தான் தான். அவன்தான் அவனுக்கும் கர்த்தருக்கும் இடையில் இருக்கிற ஒரு சில கணக்கு வழக்குகள் இருக்கிறது. அதில் மனிதர்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அதாவது இந்த உலகம் என்பது கர்த்தராலும் மனிதர்களாலும் பொல்லாத ஆவிகளாலும் 3 விதமான வல்லமைகள் செயல்படும் இடமாக இந்த பூமி இருக்கிறது. யோபு 1ஆம் அதிகாரத்தையும் 1, 2 அதிகாரங்களையும்
கடைசி அதிகாரத்தையும் பார்க்கும் போதும், ஏசாயா 14ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம், இந்த பகுதிகளை பார்க்கும் போதும், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் முதல் 3 அதிகாரங்களையும், வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரங்கள், இப்படி இந்த வேத பகுதிகளை பார்க்கும்போது ஆழமாக, இன்னும் பல இடங்களில் இருக்கிறது, ஆழமாக சாத்தானின் செயல்கள் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. மனித தோற்றத்திற்கு முன்பே அவன் இருந்தான், அவனை கர்த்தர் சபித்தார், அவன் பூமியில் விழுந்தான், மனிதனை அவன் கெடுத்தும் விட்டான். சாத்தானிடம் தோற்று போனவர்கள் நாம். மனிதனுடைய வல்லமை சாத்தானின் வல்லமையை விட குறைவாக நாம் படைக்கப்பட்டோம். ஆனால் மறந்துவிடக் கூடாது, தனிப்பட்ட நம்முடைய வல்லமைதான் குறைந்தது. கர்த்தரோட பிள்ளைகள் என்று சொல்லும் போது கர்த்தருடைய ஆவியானவர் வந்து விடுவார். அப்பொழுது அவருடைய வல்லமைக்கு ஈடாக எந்த சாத்தானும் இந்த உலகத்தில் இல்லை, எந்த பேய் பிசாசும் ஒன்றும் செயல்பட முடியாது என்று நாம் கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டோமோ, அதிலிருந்து பொல்லாத சாத்தான் வந்து நமக்கெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல. அவனை சுலபமாக தூக்கி எறிந்து விடலாம். அவனை கண்டு பயப்பட தேவையில்லை. சாத்தான் என்றாலோ பேய் பிசாசு என்றாலோ அதை கண்டு நாம் பயப்படக்கூடாது, பயப்பட தேவையில்லை. அவன்தான் நம்மை கண்டு பயப்பட வேண்டும். அவனுடைய வல்லமை அற்பமானது. நாம் கர்த்தரை அண்டி இருக்கும் போது, நாம் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழும் போது சாத்தானின் கிரியைகள் ஒன்றும் இல்லை, வெறும் பூஜ்யம்தான். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் அவன் பூஜ்யமாக இருப்பான். அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் பாவத்துக்கு இடம் கொடுத்தால் அவன் நம் தலைமேல் ஏறி நம்மை ஆட்டி படைப்பான். அதை புரிந்து கொண்டு எப்பொழுதும் பரிசுத்த வாழ்வை நாம் வாழ வேண்டும். அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கர்த்தர் இஸ்ரவேலருக்கு பதிலாக எகிப்தின் தலைச்சன்களை சங்கரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஏன் நடந்தது என்று சொல்லும் போது, தலைச்சன் பிள்ளைகளை அவர் சங்கரித்தார் என்று சொல்லும் போது, அந்த சம்பவம் நடந்த நாள் என்று என்ன நடந்தது என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கரிக்கும் தூதன் அந்த தெரு வழியாக சென்றார். யார் யார் வீட்டில் ஆட்டுக்குட்டியின் பஸ்கா பலியின் ரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அந்த இடத்தில் சங்கரிக்கும் தூதன் போகவில்லை என்றும், மற்ற இடங்களில் போய் தலைச்சன்களை எல்லாம் அந்த தூதன் அடித்ததாகவும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பொல்லாத ஆவிகளிடத்தில் அந்த தலைச்சன் பிள்ளைகள், எகிப்தியரின் தலைச்சன் பிள்ளைகளை கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்கு தம்மை நேசிக்கிறவர்கள்தான், கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று நாம் நினைக்கிறோம். உண்மையில் கர்த்தர் எல்லோரையும் தம்முடைய பிள்ளைகளாக தான் பார்க்கிறார். உலகில் பிறந்த எல்லா ஜீவன்களுக்கும் ஆகாரம் கொடுப்பவர் அவரே, படைத்தவர் அவரே, உயிரை கொடுத்தவர் அவரே, காப்பவர் அவரே, எடுத்துக்கொள்ள போகிறவரும் அவரே. அப்படி இருக்க அவருக்கு எல்லாம் அவருடையது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தான் வித்தியாசம் பார்க்கிறோம். மரணத்தின் அதிகாரியாக, அதாவது உயிர்களை கொலை செய்பவனாக, தனக்கென்று சேர்த்து கொள்பவனாக பொல்லாத சாத்தான் இருக்கிறான். கர்த்தர் எப்படி தனக்கே தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் விரும்புகிறாரோ, நீங்கள் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ, நமக்கு சொல்லுகிறாரோ, அதே போல பொல்லாத சாத்தானும் பாவத்தை செய்ய வைத்து, இச்சையை தூண்டி பாவம் செய்ய வைத்து அவன் பக்கமாக நரகாக்கினைக்கு கொண்டு போவதில் அவனும் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் இந்த பூமியில் என்பதை மறந்துவிடக்கூடாது. இப்படி அவன் பக்கத்தில் ஒரு கூட்டம் இழுக்கப்படுகிறது. மனிதர்கள் பொல்லாத ஆவிகளின் பிடியிலும் நரகத்திற்கு நேராகவும் இழுக்கப்படுகிறார்கள், பரலோக ராஜ்யத்திற்கு நேராகவும் இழுக்கப்படுகிறார்கள். ஒரு கயிறை பிடித்து கொண்டு இந்த பக்கமும் அந்த பக்கமுமாக இருவர் இழுப்பது போல. நாம் யாருடைய வல்லமைக்கு இடம் கொடுக்கிறோமோ, எந்த பக்கம் நாம் சேருகிறோமோ அந்த பக்கத்தில் போயிருப்போம். இந்த பூமி என்பது போராட்ட களம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் நினைப்பது, இந்த பொதுவாக மனிதர்களின் எண்ணம் என்ன இருக்கிறது என்றால், இந்த உலகத்தில் மனித வாழ்வு என்பது அனுபவிப்பதற்காக, சந்தோஷமாய் வாழ்வதற்காக என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் அது உண்மை அல்ல. அது மிக மிக பெரிய ஒரு பொய்யான ஒரு நம்பிக்கை, அவநம்பிக்கை என்றே சொல்லலாம். அது அப்படி அல்ல. இந்த உலகத்தில் மனித வாழ்வு கொடுக்கப்பட்டிருப்பதே நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு நித்திய ஜீவனுக்கு நேராக
நாம் மனம் திரும்பி செல்வதற்கான ஒரு கால அவகாசம், ஒரு டைம் பீரியடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய ஆயுள் காலம் என்பது அந்த கால இடைவெளியில் நாம் மனம் திரும்பி விட வேண்டும். அப்பொழுது பரலோக ராஜ்யத்திற்கு செல்லலாம். நாம் அந்த கால இடைவெளியில் மனம் திரும்புபவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு நேராகவும், மனம் திரும்பாமல் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்து அதை பெருக்கிக் கொள்கிறவர்கள் உச்சக்கட்ட பாவத்தின் நிலையை அவர்கள் அடையும் போது அவர்கள் மரணத்தை சந்திக்கிறார்கள். இப்படியாக ஒரு மனிதனுடைய ஆயுள் முடிவடைகிறது. வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கருடைய ஆயுளோ குறுகிப்போம் என்று. கர்த்தர் ஒவ்வொரு மனிதன் பிறக்கும் போதும் அவனுக்கு ஆயுளை நியமிக்கிறார். அப்படி நியமிக்கும் போது அந்த ஆயுள் அவனுடைய நல் வாழ்க்கை, நல்ல விஷயங்களை செய்து நற்காரியங்களையும் நற்கிரியைகளையும் செய்யும் போது அவனுடைய ஆயுள் நீண்டதாக பெருகும். ஆனால் ஒரு மனிதன் கொடுக்கப்பட்ட நாளில் மிகவும் அக்கிரமமாக நடக்கிறான், பாவத்தில் வெறி கொண்டு பாவம் செய்து கொண்டே இருக்கிறான், மிக துணிச்சலாக அகம்பாவமாக திமிராக அவன் பாவம் செய்து கொண்டே இருந்தானால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை விட மிக குறுகிய காலத்திலேயே அவன் இறந்து விடுவான். இதுவும் கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஒரு சட்ட திட்டமா இருக்கிறது. இந்த உலகமும் மனித வாழ்க்கையும் எல்லாம் நியமிக்கப்பட்டவை, சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டவை. தானாக எதுவும் நடக்காது, நடக்கவும் இல்லை. எல்லாமே சரியான கவனிப்போடு இந்த உலகம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சாதாரணமாக இன்றைய காலகட்டத்திற்கு புரியும்படியாய் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு சினிமா எடுக்க வேண்டும் என்றால், ஒரு புதிதாக ஒரு சினிமா எடுக்க வேண்டும் என்றால் அதற்காக எத்தனை, இன்று எல்லோருக்கும் சினிமா துறையை பற்றி நன்றாகவே தெரியும், அதற்கு எத்தனை போராட்டங்கள் உண்டு, எவ்வளவு உழைக்கிறார்கள், எவ்வளவு கவனமாக ஒவ்வொரு செகண்டையும் அவர்கள் முடிவு பண்ணி அந்த வீடியோ செய்கிறார்கள் என்று பார்ப்போம். எங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவ்வளவு துல்லியமாக கவனித்து படம் பிடித்து எடிட்டிங் செய்து அதற்கு பல கூட்டமான ஜனங்கள் அதற்காக போராடுகிறார்கள். ஒரு பொழுதுபோக்கு அம்சம், ஒரு 2.5 மணி நேரம், அது பணம் சம்பாதிப்பதற்காக அவர்கள் செய்வதும் மனிதர்கள் பொழுதுபோக்கிற்காக நாம் பார்ப்பதுமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பார்களானால் நிஜமான இந்த உலகத்தை படைத்த கர்த்தர் இதற்கு எவ்வளவு கவனம் செலுத்துவார் என்று யோசித்து பார்ப்போம். ஒரு சினிமா எடுக்கிறவர்களை போய் கேட்டு பார்த்தால் தெரியும், அதில் அவர்கள் எவ்வளவு போராடுகிறார்கள் என்று. ஒரு பொழுதுபோக்கு அம்சம், அதற்காக அவ்வளவு போராட்டம் என்றால் அதற்காக அவ்வளவு பாடுபட வேண்டும். ஒரு சிறு அசைவு கூட தவறாக இருக்கக்கூடாது, அது அப்படியே தெரியும் ஸ்கிரீனில். அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன காரியங்களை கூட அவர்கள் கவனித்தாக வேண்டும். அப்படி இருக்க நிஜமான இந்த உலகத்தில் ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர், உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு மனிதனுடைய உயிர், மிருகங்களுடைய உயிர், இந்த அண்ட சராசரத்திலும் எத்தனை விதமான காரியங்கள் இருக்கிறது. இவைகளை எல்லாம் ஆளுகை செய்கிற நம் தேவன் எவ்வளவு கவனமாக இந்த பூமியை படைத்திருப்பார், அதை இன்றும் ஆளுகை செய்து கொண்டிருப்பார். யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. நாம் எல்லோரும் கேமரா முன்பாக வாழ்வது போலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா காரியங்களும், நம்முடைய தோற்றமும் நம்முடைய செயல்களும் மட்டுமல்ல, நம்மளுடைய நினைவுகள் கூட கவனிக்கப்படுகிறது. உன் நினைவுகளின் தோற்றத்தை நான் அறிந்து வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய நினைவுகளும் பரலோகத்திற்கும் நம் செல்போனும் டவரும் கனெக்ட் ஆவது போல கண்ணுக்கு தெரியாமல் கனெக்ட் ஆகிறது. அது போல செல்போனும் டவரும் சேட்டலைட்டும் நம் கண்ணுக்கு தெரிவதில்லை, அவைகள் தொடர்போடு இருப்பது. ஆனால் வேலை செய்யும் போது நமக்கு தெரியும் உண்மைதான் என்று. அதே போல நம்முடைய மனமும் பரலோகமும் இணைக்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய இருதயத்தில் என்ன நினைக்கிறோம், நம்மளுடைய காரியங்கள் என்ன என்பதை எல்லாம் கர்த்தர் கவனித்து வருகிறார். ஒவ்வொரு மனிதனும் பரலோகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறான் என்பதே உண்மை. அப்படி இருக்க நாம் எதையும் மறைவாக நினைக்க கூடாது. நம்ம கர்த்தருக்கு தெரியாது, நான் என்னுடைய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்ல முடியாது. இங்கு இந்த வேத பகுதியில் பார்க்கும்போது எகிப்தியரை அவர் கொடுத்து விட்டார். யாருக்கு கொடுத்தார்? அந்த எகிப்தின் தலைச்சன் பிள்ளைகளை கொடுத்து விட்டேன், மீட்கும் பொருளாக கொடுத்தேன் என்கிறார். யாருக்கு கொடுத்தார்? சாத்தானிடம் ஒப்படைத்தார். அவனுக்கு அந்த பங்கை ஒப்படைத்து விட்டு அதற்கு பதிலாக இஸ்ரவேலரை மீட்டு கொண்டார். இஸ்ரவேலின் தலைச்சன்களை எனக்கென்று எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறார்.
ஒரு காரியத்தை வெளிப்படையாக சொல்ல முடியாத ஒரு காரியம் இது. என்னவென்றால் இது மிக மிக உண்மையாக இன்றும் நடக்கிறது ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும். ஒரு சிலர் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய் விடுவார்கள். அவருடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள். சிலர் அவர்களை கர்த்தர் விட்டு விடுவார். ஆனால் ஒரு சிலரை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். அப்படியானால் ஒருவரை கொடுத்து இன்னொருவரை அவர் வாங்குவது கர்த்தருக்கு வழக்கமா இருக்கிறது. கர்த்தர் எகிப்தின் தலைச்சன்களை ஒப்படைத்து இஸ்ரவேலின் தலைச்சன்களை மீட்டு கொண்டார். இஸ்ரவேலின் தலைச்சன்களுக்கு பதிலாக லேவி புத்திரரை எடுத்துக்கொண்டார். கர்த்தருக்கென்று முழுமையான அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் காண்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.